வணக்கம். இன்று 11/3/2025 செவ்வாய்க்கிழமை. பிரதோஷங்க. பிரதோஷ வழிபாடு செய்யணும். பிரதோஷ வழிபாடு செய்வதால் நம் மனக்கவலைகள் எல்லாம் மாயமாக தீர்ந்து போய்விடும். அந்த வழிபாடு ரொம்ப முக்கியம். தீராத பிரச்சனைகளை எல்லாம் தீர்த்து வைக்கக்கூடிய பிரதோஷ மந்திரம். அதுல அருளாளர்களுடைய பதிகங்களை பூரா அந்த சமயத்திரத்துல ஒண்ணா ஞாபகப்படுத்திட்டு வரேன். அந்த வகையில் இன்னைக்கு திருநாவுக்கரசர் இறைவனை சேருவதற்கு ஒரு உபாயம் கூறுகிறார். கடவுளை போய் சேர்ந்துட்டோம்னா கவலை எதுக்கு? சின்ன சின்ன கவலைகள் தீரணும்னு தான் நம்ம இறை வழிபாடு பிரதோஷ வழிபாடு செய்றீங்க. ஆனா கடவுளையே சேருவதற்கு ஒருத்தர் வழி சொல்றாரு, அருளாளர் திருநாவுக்கரசர். கடவுளை போய் சேர்ந்து விட்டோம் என்றால் நாமும் அந்த அருளாளர்கள் கூட்டத்துல ஒருவர் ஆகிவிடுவோம் இல்லையா? அருளாளர் கூட்டத்துல நம்ம ஒருவராக ஆகிவிட்ட பிறகு நமக்கு இந்த உலகியல் துன்பங்கள் எல்லாமே அற்று போய்விடும் அல்லவா? பேரின்பம் கிடைத்த பிறகு சிற்றின்பம் எதற்கு? அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான பதிகம் நமசிவாய பதிகத்துல இந்த பாடல் இருக்குதுங்க. நமசிவாய பதிகம் திருநாவுக்கரசர் எழுதிய நமசிவாய பதிகத்துல 7வது பாடல் இது. இதை இந்த சந்தர்ப்பத்தில் இந்த பிரதோஷத்தை முன்னிட்டு உங்களுக்கு சொல்லி அதுக்குரிய விளக்கத்தையும் என்னால் இயன்ற அளவு சொல்லிட்டோம்னா நீங்க வழிபடும் பொழுது இந்த பாட்டை இன்னைக்கு உறக்க சொல்லி வழிபட்டீங்கன்னா நீங்களும் அருளாளர் கூட்டத்தில் ஒருவராக சேர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. திருநாவுக்கரசர் நான் அருளாளர் கூட்டத்தில் ஒருவனா நான் சேர்ந்து கொண்டேன் அப்படிங்கிறது இந்த பாட்டில் சொல்றாங்க. அதனாலதான் இந்த பாட்டு. வீடினார் உலகினில் விழுமிய தொண்டர்கள் கூடினாரன் நெறி கூடி சென்றலும் ஓடினேன் ஓடி சென்று உருவம் காண்டலும் நாடினேன் நாடிற்று நம சிவாயவே. என்ன அற்புதமான பாடல்! வீடினார் உலகு. வீடினார் உலகுன்னா புரிஞ்சுக்கிட்டீங்களா? இப்ப நான் பிரிச்சு சொன்னோம்னா உங்களுக்கு அர்த்தம் வழங்கணும். வீடினார் உலகு அப்படி என்றால் வீடு வேறு அடைவதற்கு தகுதி உள்ளவர்களாக இறைவன் தேர்ந்தெடுத்த புண்ணிய ஆன்மாக்கள் வாழக்கூடிய இறைவனுக்கு அருகாமையில் உள்ள ஒரு இடம். புரியுதா? அதான் வீடினார் உலகு. அந்த வீடினார் உலகுக்கு தான் நம்ம போய் நுழையிறதுக்கு இவ்வளவு பரிசோதனைகளை ஆண்டவன் வைக்கிறான். அதுல நம்ம பாஸ் பண்ணணும். அரசாங்க வேலைக்கு போனோம்னா அதுக்குரிய போட்டித் தேர்வுகள் எழுதி வெற்றி பெறுறோம். மருத்துவத்துக்கு போனோம்னா அதுக்குரிய போட்டித் தேர்வுகளில் ஏறி வெற்றி பெறுறோம். இந்த வீடினார் உலகினில் விழுமிய தொண்டர்களாக நாம் அட்மிஷன் பெற வேண்டும் என்றால் இறைவன் வைக்கக்கூடிய சோதனைகளை பூரா வெல்ல வேண்டும். இறைவன் வைக்கக்கூடிய சோதனைகள் என்ன? ஐம்புலன்களால் வரக்கூடிய ஆசையை வெல்ல வேண்டும். ஆசைப்படக்கூடாது, காம வயப்படக்கூடாது, குரோதம் வயக்கூடாது, லோபம் வயக்கூடாது. புரியுதா? காமம், குரோதம், லோபம், மோகம், மதம், ஆச்சரியம், அசூயை எல்லாத்தையும் விட வேண்டும். ஆனா விட முடியாத அளவுக்கு அவன் சோதனைகளை வைப்பான். அழகான பெண்களை உங்க கண்ணு முன்னால கொண்டு வந்து நிப்பாட்டுவான். நீங்கள் ஆசைப்படக்கூடாது. ஏகப்பட்ட பொன்னையும் பொருளையும் நீங்கள் அடையுமாறு செய்வான். ஆசைப்படக்கூடாது. அப்ப இறைவன் வைக்கக்கூடிய அந்த சோதனைகள் எல்லாம் நீங்கள் வெற்றி பெற்றால் அந்த வீடினார் உலகு என்ற இறைவனை நெருங்கி இருக்கக்கூடிய இடத்துக்கு போகலாம். வீடினார் உலகினில் விழுமிய தொண்டர்கள் கூடினார். அப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த தொண்டர்கள் எல்லாமே அங்க கூட்டமா இருந்தாங்க. வீடினார் உலகினில் விழுமிய தொண்டர்கள் கூடினார். அந்நெறி கூடி சென்றலும் நானும் எனக்கு முன்னால் உள்ள அருளாளர்களுடைய உபதேசங்களை எல்லாம் படித்து கேட்டு பின்பற்றி இறைவனை அடைவதற்கு என்னை தகுதியாக்கி கொள்ளுமாறு ஆசை, பற்று, இன்பம் அனைத்தையும் துறந்து அந்த வீடினார் உலகினில் நானும் நுழைந்தேன். வீடினார் உலகில புதுசா ஒருத்தர் அட்மிஷன் போட்டு காலேஜுக்கு வந்தா எப்படி இருக்கும்? புதுசா அட்மிஷன் போட்டு காலேஜுக்கு வரக்கூடிய அந்த காலேஜில் அது எங்க இருக்கு இது எங்க இருக்குன்னு தேடுவானா இல்லையா? அதே மாதிரி ஓடினேன் ஓடி சென்று உருவம் காண்டலும் என்ன செய்யறாரு? அந்த வீடினார் உலகில் இவர் லேட்டஸ்டா நுழைகிறாரு நம்ம திருநாவுக்கரசர். நுழைஞ்சவன கடவுள் எங்க இருக்காரு, கடவுள் எங்க இருக்காரு, கடவுள் எங்க இருக்கிறாருன்னு தேடுனாரு.
பாருங்க, ஏற்கனவே நிறைய அருளாளர்கள் இறைவன் வைத்த சோதனையில் வென்று ஆசை பாசம் பற்று எல்லாத்தையும் துறந்து அந்த விழிநாள் உலகில் போய் அந்த விளிமை தொண்டர்கள் கூடி இருக்கிறாங்க. ஏற்கனவே உள்ளவங்க சொன்ன வழிகளை எல்லாம் கேட்டு நானும் போய் அதுல அட்மிஷன் ஆனேன்னு சேர்ந்துட்டேன். சேர்ந்த உடனே கடவுள் எங்க இருக்காருன்னு தேடுறேன். கடவுள் எங்க இருக்காரு? அவர் பக்கம் நின்று அறியா பரமன், பக்கம் நின்றார் அறியா பரம. பிரம்மனும் விஷ்ணுவுமே அவரை அறிய முடியல. அப்ப இவர் அங்க இங்கேயும் போய் தேடினாரு. ஓடினேன் ஓடி சென்று உருவங்காண்டலும். எல்லா இடத்துலையும் தேடின பிறகுதான் அவர் அறிகிறாரு. அவர் நம்ம உள்ளத்துக்குள்ளேயே ஒளியாக இருக்கிறார். கண்டுபிடிச்சிட்டாரு. எப்படி கண்டுபிடிச்சிட்டாரு பாருங்க. எல்லா இடத்துலையும் தேடிட்டாரு, எங்கேயுமே இல்லையேன்னு யோசனை பண்ணி கொண்டிருக்கும் பொழுது, அதான் அருளாளர்கள் வாழக்கூடிய விழிநார் உலகம் இல்லையா, இறைவனே அவருக்கு உள்ளத்துக்குள்ளே அவர் ஒளியாக இருப்பதை உணர்த்தினார். உள்ளத்துக்குள்ளே நம் ஒளியாக அந்த இறைவன் இருக்கிறான். ஓடினேன் ஓடி சென்று உருவங்காண்டலும். அந்த உருவத்தை பார்த்த உடனே நாடினேன், அவரை போய் கைதொழுதேன். நாடினேன், நாடிட்டு நமசிவாயவே. நான் அந்த உடம்புக்குள்ளே ஒளியாக உள்ள இறைவனை கண்டவுடன் அந்த நமசிவாய என்ற 5 எழுத்து மந்திரத்தினால் கட்டுப்படக்கூடிய அந்த இறைவன் என்னிடம் வந்து என்னை சேர்த்து கொண்டான். நாடினேன் முதல்ல, அதுக்கு பிறகு நாடிட்டு நமசிவாயவே. நாடினேன், நாடிட்டு நமசிவ, இறைவன் என்னை சேர்த்து கொண்டான். அந்த நமசிவாய மந்திரத்துக்கு அவ்வளவு வலிமை இருக்கிறது. 50 பூதங்களினுடைய தொகுப்பு தான் அந்த நமசிவாய மந்திரம். நா என்பது நிலம், மா என்பது நீர், சி என்பது நெருப்பு, வா என்பது காற்று, யா என்பது ஆகாயம். 50 பூதங்களின் தலைவன் இறைவன் என்பதை உணர்த்துவதுதான் இந்த நமசிவய மந்திரம். அந்த நமசிவய மந்திரத்தை உறக்க சொல்லிக் கொண்டே இருந்தால் உள்ளத்துக்குள்ளே ஒளியாக உள்ள இறைவனை நீ உணரலாம். உள்ளத்துக்குள்ளே ஒளியாக உள்ள இறைவனை நீ உணர்ந்தாலே ஆசை பாசம் பற்று எல்லாம் அற்றுப்போய் நீயும் அந்த வீடினார் உலகு என்று சொல்லக்கூடிய இறைவனை அடைவோர்கள் இருக்கக்கூடிய இந்த உலகத்துல போய் இருக்கலாம். அதுக்கு நீங்கள் இடைவிடாது நமசிவாய மந்திரத்தை சொல்லுங்கள், நான் சொன்ன மாதிரி சொல்லுங்கன்னு சொல்லி திருநாவுக்கரசர் அதுக்குரிய வழியை நமக்கு காட்டுறாரு. ஏற்கனவே அவர் மற்ற அருளாளர்களின் வழியை பின்பற்றி தான் அவர் அந்த விடினார் உலகுக்கு சென்று விட்டார். அங்கே சென்று உள்ளத்துக்குள்ளே ஒளியாக இறைவனை கண்டுவிட்டார். அந்த ஒளியாக உள்ள இறைவனை கண்டுவிட்டவுடன் அந்த நமசிவய என்ற மந்திரம் அவரை சிக்கன அது பற்றி கொண்டது. நாமும் இதே மாதிரி செய்தால் நம்மையும் பற்றி கொள்ளும். இந்த நமசிவய மந்திரம் இறைவனுடைய நா என்பது இறைவனுடைய திருவடியை குறிக்கிறது, உணர்ந்து சொல்ல வேண்டும். மா என்பது இறைவனுடைய திருவுந்தியை குறிக்கிறது. சி என்பது அவனுடைய மார்பை குறிக்கிறது. வா என்பது கழுத்தை குறிக்கிறது. யா என்பது அவனுடைய திரு முடி என்று சொல்லக்கூடிய சிறப்பான தலையை குறிக்கிறது. அந்த நமசிவய மந்திரத்தை பொருள் உணர்ந்து சொல்லுங்கள், அந்த வீடினார் உலகினில் நீங்களும் செல்லலாம். அதான் இந்த பாட்டு. இறைவனை அடைவதற்கு அவர் சொல்லக்கூடிய வழி. அவர் அடைந்து அந்த இடங்களில் போய் சேர்ந்து அருளாளர்களுடன் சேர்ந்து இறைவனை கண்டுவிட்டார். நாமும் காணலாம். இந்த பிரதோஷத்துல இந்த பாட்டை பொருளிருந்து சொன்னால் நீங்கள் இறைவனை காணலாம். இறைவனை காணுவதற்கு உதவக்கூடிய பாடல் பதிகம். வீடினார் உலகினில் விழுமிய தொண்டர்கள் கூடினார் அந்நெறி கூடி சென்றலும் ஓடினேன் ஓடி சென்று உருவங்காண்டலும் நாடினேன் நாடிற்று நமசிவாயவே. இந்த பிரதோஷ தினத்தில் இறைவனை நெஞ்சார உறக்கப்பாடி வழிபாடு செய்து திருநாவுக்கரசரை கண்டது போல் நாமும் அந்த ஆதிசிவனை கண்டு அருள் பெறுவோம், ஆனந்தமடைவோம். நன்றி.